ஒன்றிய பிஜேபி அரசு சமர்ப்பித்திருக்கிற இந்த பட்ஜெட் என்பது இந்தியாவில் இன்றைய தினம் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வை சொல்லாத ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாடு முழுவதுமே வேலையின்மை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. வேலையின்மையை போக்குவதற்கு வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை. மாறாக பாஜக அல்லாத தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவது, நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது, திட்டங்களை வழங்குவதிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது என்கிற முறையில் ஒரு கண்ணில் வெண்ணெய் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பு என்கிற முறையிலே தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. இந்த பாரபட்சத்தை கண்டித்துத்தான் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான நம்முடைய கூட்டணி கட்சியினர் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் கண்டன போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாளைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மத்திய அரசாங்கம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு வாரி வாரி கொடுத்து விட்டதைப் போலவும் அதை தமிழ்நாடு அரசாங்கம் சீர்குலைக்கிறது என்று சொல்லி அதை கண்டித்து அதிமுகவின் சார்பில் நாளைய தினம் ஆர்ப்பாட்டம், ஒரு வினோதமான ஆர்ப்பாட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தை நாங்கள் 125 நாட்கள் ஆக்கிவிட்டோம், ஆகவே 125 நாள் ஆக்கியது நல்லதுதானே என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 100 நாள் என்று வேலை திட்டம் இருந்த போதே இந்தியாவில் எங்கேயாவது 100 நாள் வேலை வழங்கப்பட்டதா? அதற்குரிய நிதி ஒதுக்கீட்டை நீங்கள் எப்போதாவது செய்ததுண்டா? ஒவ்வொரு ஆண்டும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்திருக்கிறதே தவிர நிதியை அவர்கள் அதிகரிக்கவில்லை. இப்போது 125 நாள் வேலை வழங்குவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டிலே அவர்கள் விபிஜி ராம்ஜி என்கிற அந்த திட்டத்திற்கு ஒதுக்கி இருக்கிற தொகை என்பது வெறும் 95,000 கோடி ரூபாய். இப்போது 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் அனைவருக்கும் 125 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் 4 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும். வெறும் 95,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டு 125 நாள் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை, கிராமப்புற மக்களை அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து கொண்டு ஏமாற்றுகிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லை என்று சொன்னால் நாளை தினம் அவர் எடப்பாடி அவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்திருக்க வேண்டும்? விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு 4 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி என்று அவர் போராடினால் அதை நாம் பாராட்டலாம். மாறாக நிதி ஒதுக்கீட்டை வெறும் 95,000 கோடி ரூபாயாக குறைத்துவிட்டு அதிலேயும் 40% மாநில அரசாங்கத்திலே தலையில் கட்டியிருக்கிற நிலையில் எந்த வகையிலே அவர் மத்திய அரசாங்கத்தை பாராட்டுகிறார் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அவர் பாராட்டுவதற்கான ஒரே காரணம், அவர் வீட்டுக்கு ரெய்டு வரக்கூடாது, அவர் மீது வழக்கு வரக்கூடாது என்பதை தவிர வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது. ரெய்டிலிருந்து தப்பிப்பதற்கும் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காகவும் தமிழ்நாட்டை பலி கொடுப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்கிற முறையிலேதான் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அனைத்தும் சேர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை முறியடிப்பது, மீண்டும் திமுக தலைமையிலான நம்முடைய கூட்டணியை வெற்றி பெற செய்வது என்கிற நோக்கத்தோடு நாம் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கம் தன்னுடைய பாரபட்ச போக்கை மாற்றிக்கொண்டு அனைத்து மாநிலங்களையும் சமமாக நடத்த வேண்டும், அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கை கொடு என்பதுதான் நம்முடைய கோரிக்கை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.